ராமநாதபுரம் வெளிப்பட்டணம் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் பூக்குழி வெகு விமரிசையாக நடைபெற்றன. அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம் வழிபாடு தென் மாவட்ட கிராமங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது. பஞ்ச பாண்டவர்களின் தேவியான திரௌபதி பாஞ்சால நாட்டு அரசனால் நடத்தப்பட்ட யாகத்தீயிலிருந்து தோன்றியவள். மகாபாரத போரில் அதர்மம் அழிந்து தர்மம் வெல்ல உறுதுணையாக இருந்தவள். சூதாட்டத்தில் ஏற்பட்ட அவமானத்திற்கு பழிவாங்கி துச்சாதனனின் குருதியை தன் கூந்தலில் தடவி சபதத்தை முடித்த பின்பு அவள் ஒரு வீர சக்தியாகவும் தர்மத்தின் காவல் தெய்வமாகவும் மக்களால் வழிபடத் தொடங்கினர். தென்னிந்திய ஆன்மீக மரபில் திரௌபதி அம்மன் மகாகாளியின் அம்சமாகவும் மாரியம்மனின் மறுவடிவமாகவும் போற்றப்படுகிறாள். திரௌபதி அம்மன் ஆலயம் இவ்வூரின் முதன்மையான காவல் தெய்வ வழிபாட்டு தலங்களுள் ஒன்றாக விளங்குகிறது. தீமிதி திருவிழா, பூக்குழி இறங்குதல் இக்கோவிலின் மிக முக்கிய ஆன்மீக அம்சம் இங்கு நடைபெறும். ஆடிவாத திருவிழா மிகவும் சிறப்பு பெற்றது. திரௌபதி அம்மன் நெருப்பில் பிறந்தவள் என்பதால் அவளது தூய்மையையும் சக்தியையும் போற்றும் விதமாக பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் இருந்து தீமிதித்து பூக்குழி இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். வாழ்வில் நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடுபவர்கள் இந்த அம்மனை வழிபட்டால் தர்மம் வெல்லும், தடைகள் யாவும் நீங்கும் என்பது நம்பிக்கை. திருமண பேறு, கன்னி பெண்கள் நல்ல வரன் அமையவும் தீர்க்க சுமங்கலி வாக்கியம் பெறவும் இக்கோவிலில் அம்மனுக்கு மஞ்சள், குங்குமம் மற்றும் வளையல் சாற்றி பிரார்த்தனை செய்கிறார்கள். தர்மத்தின் வடிவமாக திகழும் இந்த திரௌபதி அம்மனையும் வழிபட்டு மனவலிமை பெற்று செல்கின்றனர். இவ்விழாவில் முக்கிய நிகழ்வான பூக்குழி இறங்கும் நிகழ்வு நடைபெற்ற பின் அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டன. அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவில் நிர்வாகக் குழு இவ்விழா ஏற்பாட்டினை செய்திருந்தனர்.